ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வஞ்சர மீன் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ வஞ்சர மீன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 லெமன். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் எடுத்து நைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு நானும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிளேட்டில் இருக்கிற எல்லா பொருளும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. தேவையானதெல்லாம் ஒரு பவுலில் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். வாங்க ஒரு மீனாக எடுத்து மசாலாவில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணுற மாரி நீங்களும் டிப் பண்ணி வச்சுக்கோங்க மீனை மசாலாவில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். மீன் மசாலாவில் டிப் பண்ணி வச்சாச்சு. 10 நிமிஷம் ஊறட்டாங்க. மசாலா தடவி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாங்க எப்படி பொரிக்கலாம்னு காமிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தவா வச்சுக்கலாம் வாங்க. தவா வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம் வாங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு மீனாக அதில் வச்சுக்கலாம் வாங்க. மீன் வச்சாச்சுங்க. அப்படியே 5 நிமிஷம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பக்குள்ள உங்களுக்கு காமிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீனை திருப்பி வச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வாங்க. வஞ்சர மீன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.